ஹாய் எல்லோரும் எப்படி? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிராம் இல்லை அதுக்குள்ளே நம்ம ஜுவல்லாக அதுக்கான கால்குலேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி என்னோடய சேனலில் இந்த மாதிரி கால்குலேஷன் வீடியோ வரும். அது வந்து ஒரு மில்லிகிராமாக இருந்தாலும் சரி, இல்லை கிராம் கணக்கில் வாங்கினாலும் சரி, இல்லை பவுன் கணக்கில் வாங்கினாலும் சரி. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் சிலருக்கும் இந்த மாதிரி டவுட் இருந்தது, இல்லை நீங்கள் நகை வாங்க போகிறீங்க, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள். உடனே கண்டிப்பாக நான் அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். நீங்கள் எத்தனை கிராமில் வாங்க போகிறீங்க, என்ன வேஸ்டேஜ்குள்ளே எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத என்கிட்ட கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அது எவ்வளோ வரும் அப்படின்றதெல்லாம் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கண்டிப்பாக போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உதாரணத்துக்கு என் பொண்ணோட 1 கிராமுக்குள்ளே இருக்கிற கம்பல் வச்சுருக்கிறேன். ஸோ 1 கிராமில் காயினும் வச்சுருக்கிறேன். அதை காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் புரியும்னு சொல்லி வீடியோவில் அதை காட்டி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். நம்ம இப்போ கால்குலேஷன் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பலோட வெயிட்டெல்லாம் நான் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, 2 குட்டி குட்டியாக, இது வந்து 1/2 மில்லிகிராம்குள்ளே தான். 1/2 மில்லி கூட முழுசாக இல்லை, 500 மில்லிக்கும் கம்மி தான். அது வந்து ஆர்டினரி கோல்டு தான். அடுத்து 1 கிராமில் 2 காயின் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க கம்பல் வந்து 1 கிராமுக்கு 10 மில்லி கம்மி, 990 மில்லி தான். இப்போ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். ஏன்னா எல்லாராலையும் பார்த்திங்கன்னா பெருசாக வாங்க முடியாது. ஸோ சின்ன சின்னதாக வாங்குறவங்கலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம 1 கிராம் இல்லாததுக்குள்ளே ஏதாவது வாங்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பல் வாங்கி வைக்கலாம். நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நானுமே பார்த்திங்கன்னா என் பொண்ணோட காது குத்துக்காக தான் இந்த கம்பல் வாங்கினேன். பட் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, காது குத்துக்கு போடுற கம்பலோட தண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணுமா. அதாவது இந்த நீளத்தை சொல்கிறேன் நான், திருகாணிக்கும் கம்பலுக்கும் இருக்கிற அந்த நீளத்தை சொல்கிறேன். அது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். பட் நான் அந்த மாதிரி குட்டியாக வாங்கிட்டேன். ஏன்னா காது குத்தினோன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த காது கொஞ்சம் புண்ணாகும் இல்லைங்களா. நம்ம எண்ணெய் வச்சு கம்பலை அப்படி இப்படியுமா ஆட்டி விட்டால் தான் அது லூஸ் ஆகும், அந்த புண்ணு ஆறும். குழந்தைங்களுக்கு டைட்டாக இறுக்கமாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு காது அப்படியே கொதனே இருக்கும், சீக்கிரம் சட்டுன்னு ஆறாது. இந்த குட்டி கம்பல் பார்த்திங்கன்னா தண்டு பெருசாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா தண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. நான் யோசனை இல்லாமல் இந்த மாதிரி சின்னதாக வாங்கிட்டேன். ஸோ என் பொண்ணு காது குத்துறதுக்காக இப்போ நாங்கள் இன்னொரு கம்பல் வாங்கணும். வாங்கிட்டு அவளுக்கு காதெல்லாம் சரியானதுக்கப்புறம் தான் இந்த கம்பலை போட்டு விடுற மாதிரி இருக்கும். அவளுக்குன்னு ஃபஸ்ட்டு வாங்கின கம்பல்ன்றனால நானுமே அதை யூஸ் பண்ணலை, அவளுக்காகவே அப்படியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்டு நீளமாக இருக்கிற கம்பலாக பார்த்து வாங்கினா கரெக்டாக இருக்கும். 1 கிராம் அதுக்குள்ளே கண்டிப்பாக ரிங் மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக லைஃப் வராது. நம்ம அடிக்கடி அதை மாற்றி போட்டு வாங்கிறதா இருக்கும், மாத்திரா மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நஷ்டமாகும். அதனால் 1 கிராம் அதுக்குள்ளே நம்ம வாங்குகிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பல் வாங்கலாம், அது பெஸ்ட்டு. ஏன்னா பெரியவங்களே கூட வீட்டிலலாம் இருக்கும் போது இல்லை வெளியில் போனால் கூட சரி, பெரிய கம்பல்லாம் லைக் பண்ண மாட்டாங்க, சின்னதாக போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுமே கூட இந்த மாதிரி கம்பலை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி கம்பலை நம்ம யூஸ் பண்ணலாம், அதனால் நஷ்டம் ஆகாது. 1 கிராம் கோல்டு ரேட் வந்து டுடே 22 கேரட் வந்து 5850 ரூபா. இது வந்து நான் நேற்று இந்த வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன். அதனால் நேற்று டேட்டு போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கோல்டு ரேட் வந்து நேற்றுக்கான அமௌண்ட்டு தான். அடுத்து 1 கிராமில் நம்ம கோல்டு கால்குலேஷன் தமிழ் இப்போ பார்க்கலாம். நான் என் பொண்ணோட கம்பலை தான் உதாரணமாக வச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த கம்பல் வந்து 990 மில்லி, கோல்டு ரேட் வந்து 5850 ரூபா. அப்படின்னா 5791 ரூபா வருது. ஸோ நான் வாங்கின கம்பலுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 13% போட்டு இருந்தாங்க. 16% அதோட வேஸ்டேஜ், 3% எங்களுக்கு கம்மி பண்ணி 13% போட்டு இருந்தாங்க. ஸோ 752 ரூபா வருது வேஸ்டேஜ்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ரேட்டையும் இந்த வேஸ்டேஜையும் கால்குலேட் பண்ணால் 6543 ரூபா வருது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் இந்த 3% ஜிஎஸ்டி நமக்கு போடுவாங்க. போட்டாங்கன்னா 196 ரூபா வரும். டோட்டலாக வந்து 6739 ரூபா பே பண்ணி தான் நம்ம வந்து இந்த 990 மில்லியை வாங்குற மாதிரி இருக்கும். இதுவே வேஸ்டேஜ் 13% வராமல் 10% வேஸ்டேஜ்னா 580 ரூபா வரும். இல்லை 8% வேஸ்டேஜ்னா 463 ரூபா வரும். ஸோ நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வேஸ்டேஜில் தான் கவனம் செலுத்தணும். ஏன்னா அந்த வேஸ்டேஜ் மூலமாக தான் எல்லா நகை கடையிலையும் பார்த்திங்கன்னா லாபம் பார்ப்பாங்க. அதனால் நம்மளுமே நம்ம வாங்குகிற நகைக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்றத தான் முதல்ல கவனிக்கணும். ஒருவேளை அதிக வேஸ்டேஜ் இருக்கிற நகை நமக்கு பிடிச்சிடுச்சுன்னா அதை வந்து நம்ம பேசி நம்மளால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொருளை நம்ம வாங்கினோம்னா நமக்கு லாபம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கிற நகையை நம்ம செலக்ட் பண்ணுறதை விட வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற நகையில் ஏதாவது ஒன்று பார்த்து நம்ம மனசுக்கு பிடிச்சதா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறது தான் நமக்கு லாபம். இப்போ நம்ம நகையாக வாங்குகிறோம் 1 கிராமுக்குள்ளே அப்படின்னா இந்த 6739 ரூபா ரவுண்டாக பண்ணி பார்த்தோம்னா 6740 ரூபா கொடுத்து தான் நம்ம 1 கிராம், அதுக்கே 10 மில்லி கம்மி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினா என்ன வருது அப்படின்றத கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். அதே 990 மில்லி கோல்டு காயின் நம்ம வாங்குகிறோன்னா 5850 ரூபா கோல்டு ரேட்டு, 5791 ரூபா வரும். இதுவே நம்ம 0% வேஸ்டேஜ் அப்படின்ற ஆஃபரில் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த கோல்டு ரேட் கூட இந்த ஜிஎஸ்டி 177 ரூபா மட்டும் சேர்த்து நமக்கு அமௌண்ட்டு வரும். பட் நம்ம அப்படி 0% வேஸ்டேஜில் நம்ம வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2% வேஸ்டேஜை நம்ம கொடுத்து தான் ஆகணும். சரவணா எலைட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கெலாம் 1% வேஸ்டேஜ் போடுறாங்க. அப்படி பார்த்தா 57 ரூபா. ஸோ அந்த சில்லற அமௌண்ட்டை சேர்த்தா ரவுண்டாக 58 ரூபா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஜிஆர்டியில் 2% வேஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி சரவணா எலைட்டில் பார்த்தீங்கன்னா 0% வேஸ்டேஜில் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து 1% வேஸ்டேஜ் போடுறாங்க அங்கேயும். ஜிஆர்டிலலாம் ஆஃபர் டைமில் மட்டும்தான் நமக்கு 0% கிடைக்கிது. மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2% போடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஜிஆர்டியில் 1.5% இருந்தது. பட் இப்போ வந்து 2% வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ இந்த மில்லிகிராமுக்கு கூட வேஸ்டேஜ் காயினாக வாங்கினோம்னா 2%க்கு வந்து 115 ரூபா வருது. ஜிஎஸ்டி ஒரு 3%. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கோல்டு ரேட்டையும் வேஸ்டேஜையும் கால்குலேட் பண்ணால் 5906 ரூபா வருது. இதுக்கான ஜிஎஸ்டி தான் போடுவாங்க. அது வந்து 177 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 6083 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நகைக்கும் காயினுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 460 ரூபா கிட்ட நமக்கு லாபமாகும். நம்ம நகையாக இல்லாமல் காயினாக வாங்கணும் அப்படின்னா 460 ரூபா. இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடையாது. நம்ம இப்போ 1 ரூபாவோ இல்லை 10 ரூபாவோ நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 500 ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு ரொம்ப முக்கியம் அவசியம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நகை பக்கம் போகணும். இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணணும், நமக்குன்னு நம்ம குழந்தைங்களுக்கும் நாளைய பற்றி யோசித்து நம்ம ஏதாவது எடுத்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக காயினாக வாங்கி சேவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு வேளை நம்மளும் போட்டுக்கணும், நமக்கு தேவைப்படும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இல்லை நம்ம கோல்டு ஜுவல்லரியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற நகையாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டாக வீட்டில் சேர்த்து வைக்கிறோம். பட் பெருசாக நம்மளால் எடுத்து வைக்க முடியல அப்படின்னா கம்மி கிராம் கூட பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபா இருந்ததுன்னா நம்ம ஒரு 100 மில்லி கோல்டு காயினாவது வாங்கலாம். ஏன்னா 1 கிராம் தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி காசு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அது வந்து நமக்கு மொத்தமாக சேராமல் வேறு எதுக்காவது அது செலவாகி ஸோ அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு நம்ம ஒரு 100 மில்லிகிராம் காயினாவது வாங்கலாம். அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 100 மில்லிலாம் நம்ம காயின் வாங்கினோம்னா ஜிஆர்டியில் 50 ரூபா வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறாங்களாம். 100 மில்லி வந்து 5850 ரூபா கோல்டு ரேட்டுன்னா 585 ரூபா வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3%.
ஜிஎஸ்டி 3% 17 ரூபா வருது. மேக்கிங் சார்ஜ் ஒரு 50 ரூபா போடுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 652 ரூபா. ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் நான் 700 ரூபான்னு சொன்னேன். 650 ரூபா இருந்ததுன்னா நம்ம 100 மில்லி கோல்டு காயின் வாங்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50 ரூபா, ஒரு 17 ரூபா இந்த மாதிரி நம்ம நஷ்டம் பண்ணுறோமே நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் கோல்டு ரேட்டு இந்த ரெண்டு அமௌண்ட்டை விட அதிகமாகவே 100, 200 கிட்ட கோல்டு ரேட்டு ஏறி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த 100 மில்லியை வாங்கி வச்சிங்கன்னா 200 ரூபா ஏறி இருக்கிறது எங்கே இருக்குது, இந்த 67 ரூபா எங்கே இருக்குதுன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒன்றுமே தப்பு இல்லை. ஒன்றுமே சேர்க்காததுக்கு இந்த மாதிரி 100 மில்லியாவது நம்ம வாங்கி கண்டிப்பாக நம்ம பெண் குழந்தைகளுக்காக நம்ம சேர்த்து வைக்கலாம். பெண் குழந்தைங்க இருந்தாங்க தான் அப்படின்னு இல்லை, நமக்குமே கூட அது கண்டிப்பாக பின்னாடி யூஸ் ஆகும். நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வந்து நம்ம இவ்வளோ சின்னதாக பண்ணுறோமே அப்படின்னு யோசிக்காமல், நம்மளால் இது முடியுது அப்படின்னா இதை கண்டிப்பாக நம்ம யோசிக்காமல் தயங்காமல் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது பின்னாடி ஒரு நாள் பார்த்திங்கன்னா இது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பெரிய அமௌண்ட்டாக லம்பாக மாறி நிற்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன்.